Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒரு ப்ரஷ்அப் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், மிட் டேர்மாக இருக்கட்டும், பிட்காயின், ஆல்காயின்லாம் எப்படி ஓவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், எதுவும் டம்ப் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா ஷார்ட் டேர்மில், இல்லை பம்ப் இந்த இடத்துல இருந்தே வந்து ஆகுமா அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஆல்காயின்ஸில் நீங்கள் இப்போ டிசிஏ பண்ணுறீங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் கட்டாயம் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய ஆல்ட்காயின்ஸ் ரீசெண்டாக வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. ஆப்ரேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆல்காயின்ஸ் எல்லாம் கைண்ட் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி மாதிரி தானே. ஸோ அவங்க ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணி குவிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அந்த ஆல்காயின் வந்து ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணாது, கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆன மாதிரி தான். ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ ஆல்காயின்ஸ் வாங்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோ கேப்ஸ் தவிர்க்கணும். அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, மிட் கேப்ஸில் கூட ஒரு சிலது வந்து ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நிறைய நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மெயினாக இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வேகாக வந்து இருந்துகிட்ருக்கு. நான் என்ன பர்சனலாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அண்ட் let's get into this video right now, right away. இப்போ பிட்காயின்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நான் 1 வீக்குக்கும் முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கும் இப்போவும் பெருசாக எந்த விஷயமும் வந்து நடக்க கிடையாது. பட் ஒரு சில விஷயம் ஸ்ட்ராங்காக என்னால் இப்போ வந்து சொல்ல முடியும். அது என்னென்னா, பிட்காயின் நியூ ஆல் டைம் பண்ணியிருந்தது. ரீசெண்டாக 103K கீழேயும் ப்ரைஸ் டம்ப் ஆகிட்டு இப்போ 105K கிட்ட சைட்வேஸில் போயிட்டு வந்திருக்கா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், பிட்காயின் வந்து சப்போஸ் ரீடெஸ்ட் பண்ணுறதா வந்துருந்தா 98K இந்த $1 lakh அப்படிங்கிற ஜோன் கட்டாயம் ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஏன் கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பிட்காயின் வந்து நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த சார்ட்டில் வந்து எடுத்துப்போம். ஸோ கோல்டன் கிராஸ் வந்து நடந்தது. கோல்டன் கிராஸ் நடந்ததுக்கப்புறம் பெருசாக வந்து டம்ப் இல்லை. யூஸ்வலாக பிட்காயினில் கோல்டன் கிராஸ் நடந்தப்போல்லாம் 10 to 15% மினிமம் டம்ப் ஆனது வந்து இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் என்ன தான் நியூ ஆல் டைமையும் பண்ணியும் கூட 10 to 15% டம்ப் அப்படிங்கிறது வந்து வரலை. ஏன் நான் இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 97K 98K ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறேன். அட்லீஸ்ட் $1 lakh அப்படின்னா. ஸோ அதாவது நான் கிளியராக இப்போ வந்து சொல்கிறேன், எப்போவுமே இந்த கோல்டன் கிராஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டன் கிராஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரு டம்ப் வரும். இந்த டெத் கிராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெத் கிராஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு டம்ப் வரும். அதுதான் இது பின்னாடி இருக்க சென்டிமெண்ட்டு. இப்போ கோல்டன் கிராஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறனால டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் டம்ப் ஆகும்போது என்ன ஆகும், ஆப்வியஸாக பிட்காயினுமே வந்து டம்ப் ஆகும். பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா நான் ஏன் இந்த 98Kலாம் வந்து சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா வந்து பிட்காயினுக்கு வந்து இருக்குது இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வழியாக. அண்ட் ஆல்சோ இந்த மூவிங் ஆவரேஜஸும், இந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு $1 lakh கிட்ட வந்து இருக்குது. மேசிவாக டம்ப் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் ஏதாவது நியூஸும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த $96K அது வரைக்குமே கூட பிட்காயின் அதுக்கு கீழே ஒரு விக்கு மாதிரி கூட வந்து வர வாய்ப்பு வந்து இருக்குது. விச் இஸ் அ ஹெல்த்தி திங்காக தான் நான் வந்து பார்க்குறேன். சைமல்டேனியஸாக நம்ம வந்து எத்தேரியம் அண்ட் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் மற்ற சார்ட்லாம் வந்து பார்க்கும்போது எத்தேரியம் கூட வந்து கைண்ட் ஆஃப் நல்லாவே வந்து இருக்குது சார்ட் பொறுத்தவரை. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜஸ் வச்சு நம்ம வந்து பார்க்குறதுனால இதை வச்சே வந்து பார்ப்போம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் க்ரீன் இந்த லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் 200-day மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுறனால இந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்பைக் ஆகி மேலே வந்துட்டு வந்திருக்குது. எத்தேரியம்லேயும் நம்ம சூன் என்எஃப் மேபி ஒரு ஜூலையோ அந்த மாதிரிலாம் கோல்டன் கிராஸ் பார்த்தோம்னா ஓவரால் நம்மளுக்கு ஆல்ட் காயின்ஸ்லேயே ஒரு புல் ரேலி, ஒரு நல்ல ரேலி அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எத்தேரியம் நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து இருந்துட்டு இருக்கு. ரிகார்ட்லெஸ் இந்த இடத்துல பிட்காயினில் நம்ம ஹியூஜான ஃப்ளக்சுவேஷன் பார்க்கும்போது கூட எத்தேரியம் இந்த இடத்துல பெருசாக டம்ப் ஆகாமல் சைட்வேஸில் தான் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னடானா, ஆல்ரெடி பிட்காயின் வந்து டம்ப் ஆகும்போது மேபி எத்தேரியமில் வந்து டம்ப் ஆச்சுடானா இன்னுமே ஒரு 2400 200 இந்த ரீஜன்ஸ் வந்து அகைன் எத்தேரியம் வந்து ரீவிசிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து கட்டாயம் வந்து இல்லை. இப்போதைக்கு எத்தேரியம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்துட்டு வந்திருக்குது. அப்படியே நம்ம இந்த பிட்காயின் டாமினன்ஸு BTCலாம் வந்து பார்ப்போம். பிட்காயின் டாமினன்ஸ் பொறுத்தவரை இதுக்கு கீழே அழகாக வந்து பெருசாக வந்து ஃபாலோ இருந்தது. அதுக்கப்புறம் இதை ரிக்ளைம் பண்ணியிருந்தா இந்த 64% தான் இப்போ சைட்வேஸ் வந்து போயிட்டு வந்துருக்குது. பட் ஓவரால் வந்து பார்க்கும்போது சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இதெல்லாம் நினைக்கலாம், என்னடா இன்னும் ஆல் சீசன் வரல, ஆல்காயினில் ஒரு ரேலியுமே இல்லை அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நீங்கள் வந்து இருக்கலாம். இது எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு வந்து புரியுது. பட் ஸ்டில் குட் திங்ஸ் டேக் டைம். அண்ட் அதோட நான் நிறுத்தாமல்
ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் வந்து நடக்கணும்னா, இப்போது ஒரு ரிலே மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரிலே இது வந்து ஆல்ட் காயினுக்கு வந்து பிட்காயின்லேருந்து போகணும்னா அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளஷ் அப்படின்றது வந்து நடக்கும், ரின்ஸ் அப்படின்னு நடக்கும். அதாவது வந்து பெரிய டம்ப் அப்படின்னு வந்து இல்லை, கைண்ட் ஆஃப் எப்படி சொல்லணும்னா ஒரு ஷார்ட் டேர்ம் டம்ப் வந்துட்டு பிட்காயின் கம்ப்ளீட்டாக சைட்வைஸ் போக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா எத்தேரியம் அந்த லீடை வந்து எடுக்கும். மேபி இது அப்கமிங் வீக்ஸ் டு மந்த்ஸில் சூன் எனஃப் இது வந்து நடக்கும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இப்போதைக்கு வந்து இருந்துட்டு வந்திருக்குது. எத்பிடிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு வந்திருக்குது. நம்ம லாஸ்ட்டாக எத்பிடிசியில் இந்த ஜூலை 2024 கோல்டன் கிராஸ் மாதிரி வந்தது. பட் ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்காக போகிறதுனால மொத்தமாக மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இருந்தனால அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வந்துட்டு இருந்தது. என்ன தான் நம்ம இந்த டிசம்பராக இருக்கட்டும் நவம்பராக இருக்கட்டும் 2024 வந்து நல்லா மார்க்கெட் பம்ப் ஆயிருந்தாலும் அது வந்து குட் என்னஃபாக இருந்திருக்கு. பட் எந்த அளவுக்கு குட் என்னஃபாக இருந்திருக்குன்னா எத்பிடிசியோட இந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜை ரெக்ளைம் பண்ணி மேலே வர அளவுக்கு தான். பட் எந்த விதமான ரொம்ப இந்த கோல்டன் கிராஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிற அளவுக்குலாம் எத்பிடிசியில் பெருசாக எதுவுமே வந்து நடக்கலை. பட் இந்த இடத்துல இருக்க நல்ல விஷயம் என்னென்னா, நான் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து வைக்கிறேன். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா, மெயினாக இதெல்லாம் தான் மார்க்கெட்டோட இந்த ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிறது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த இடத்துல எத்பிடிசி மேஜரான இந்த ரீஜன்ஸுக்கிட்ட வந்து இப்போது ஃபுல்லாக புல்லிஷாக ஸ்ட்ரக்சர் வந்து மாறிட்டு வந்துருக்கு. டே டைம் ஃப்ரேமில் உங்களால் அழகாகவே வந்து பார்க்க முடியும். மேபி இது எத்பிடிசிலையும் ஒரு கோல்டன் கிராஸ் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ரேலி பெரிய லெவலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அப்படியே S&P 500க்கு வந்து வருவோம். நல்லா தான் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. அண்ட் இந்த பிட்காயினோட இந்த ஷார்ட் டேர்ம் புல் பேக் இந்த $1 lakh கீழெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. அப்கமிங் டேஸில் மெயினான நியூஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 11 அப்போது இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா எவ்ரி மந்த் நம்ம இதை வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இந்த ஃப்ரைடே வந்து வர இருக்குது. இதெல்லாம் மேபி ஒரு ட்ரிகராக வந்து அமைஞ்சு பிட்காயினோட இந்த புல் பேக்குக்கு வந்து வழிவகு இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மிட் டேர்ம்லாம் கண்டிப்பாக அப்சைட் அப்படிங்கிறது தான். அண்ட் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் ஃபைன் அண்ட் கிரேட். நம்ம எத்தேரியம் வந்து இந்த ரேலி அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். எத்தேரியம் ஒரு $3,500 மேலே அது போனால் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா மார்க்கெட்டில் ஆல் காயின்ஸ் வந்து அலைவாக கிரிப்டோ கொஞ்சம் ஹாப்பனிங்காக வந்து மாறும். வி ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட். இந்த $3,000 மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வீக்லி க்ளோசிங் அப்படிங்கிற எத்தேரியமில் பார்த்தாலே அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது எத்தேரியமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தான் நான் எதிர்பார்க்குறது. அண்ட் மெயினாக ஆல் காயின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பார்க்கணும் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் இந்த கேமிஃபைல ரொம்பவே வந்து புல்லிஷாக வந்திருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில இண்டிவிஜுவல் கேமிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நயான் ஹீரோஸ் இவங்களோட கேம்லாம் நல்லாவே வந்து இருந்தது. பட் ஆனால் ஃபண்ட்ஸ் அவங்க எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணலையா, ப்ரொடக்ஷனில் அதிகமாக செலவு பண்ணாங்களா, இவங்க எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கலையானு தெரியல, கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேட்டில் ராயல்னு இன்னொரு கேமு, ஏகப்பட்ட சின்ன சின்ன இண்டிவிஜுவல் கேம் ப்ராடக்ட்ஸ் வந்து குவிட் பண்ணிட்டாங்க. கேமிங் மட்டும் இல்லை, டிஃபைலையுமே இது வந்து நடக்குது. ஸோ அதனால் நான் மெயினாக என்னென்னலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை டிசிஏ பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு லார்ஜ் கேப்பாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து டிசிஏ பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஐஎம்எக்ஸ் பீம்லாமே கூட ஆல்ரெடி ரொம்ப மார்க்கெட் கேப் கம்மியாக தான் வந்துருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான ரிசர்வில் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ், ஆல்ட் காயின் பேஸ்டு கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓரளவுக்கு மிட் கேப் வச்சும் சொல்கிறேன், லார்ஜ் கேப் வச்சுன்னு சொல்கிறேன். இப்போ ஐஎம்எக்ஸ் பீம்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமிங்கோட டாப் பிளேயர்ஸாக வந்து இருக்காங்க, அவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் மைல் ஸ்டோன்ஸை வந்து ஹிட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அதில் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வால்யூமும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க காயினில் ஓரளவுக்கு நல்லா வந்து ஆவரேஜாக வந்து இருக்கா, பம்ப் ஆகும்போது வால்யூம் ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோட ஓரளவுக்கு லோ கேப்பில் இருக்கிறது ரிஸ்கியான ஓரளவுக்கு லோ கேப்பில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த ட்ராவலாக ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓரளவுக்காக அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்களா, ஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது வந்து ஷட் டவுன் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த இண்டிவிஜுவல் கேம்ஸு ரொம்ப ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் இருக்கும்போது அவங்க வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமில் ரொம்ப ரிஸ்கியாக 5 மில்லியன் கீழே இருக்குது, 10 மில்லியன் கீழே இருக்கிறத வந்து தவிர்த்துட்டு பெரிய பெரிய பிளேயர்ஸ், பெரிய பெரிய ஆல் காயின்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும் போது நம்ம ஹையர் ரிஸ்கி ஆல்ட் காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது மெயினாக ஷேர் பண்ண நினச்சேன். ரொம்ப மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்க ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னா,
ஆல்காயின்ஸோட அந்த பம்ப் இல்லாதப்போ ரொம்ப டைம் அப்படிங்கிற ப்ரொலாங் ஆக அந்த ஆல்ட்காயின்ஸ் வந்து ஒரேடியாக கம்ப்ளீட்டாக எக்ஸிஸ்டன்ஸில் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு மேஜர் த்ரெட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் மெயினாக நான் என்ன இந்த நாட்களில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்படி இந்த டேஸ்லாம் சர்வை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மெயினாக இப்போ 2017 2021 புல்ரன்லாம் இருந்தவங்களுக்கு இது வந்து தெரியும், ரிலேட்டும் ஆகும். அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருந்து சர்வை பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா மணி ஏர்ன் பண்ணுறதா இருக்கட்டும். பட் ஆனால் இப்போ கம்பேர் பண்ணும்போது வெரி 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 டஃப், ஒரு 10 times கூட டஃப்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ஓரளவுக்கு த்ரைவ் பண்ணி கொஞ்சம் மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மணியோட அருமை வந்து தெரியும். அதை தக்க வச்சுப்பீங்க, அதை ஈஸியாக வந்து விட மாட்டீங்க. இது சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ மெயினாக உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரில் இப்போதைக்கு கண்ட்ரோல் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணனாலும் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் வச்சுருக்கிறது தான் ஒரு கீ அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டைம் ஈக்குவல்ஸ் மணி அப்படிங்கிறதெல்லாம் பிஸ்னஸில் மார்க்கெட்டில் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறது இதன் வருஷத்தில் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய லேர்னிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் கிரிப்டோ வந்துருக்கு. மேபி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ரா டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசலாம். நான் நிறைய சொல்கிறேன், பட் ஆனால் அது நான் எக்ஸிக்யூட்டும் பண்ணுறேன். மெயினாக ஹெல்த்து வந்து பார்த்துக்கோங்க. அதில் தான் நான் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் மோர் தென் எனிதிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இத்தனை வருஷமாக கிரிப்டோவில் இருந்ததில் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தேன், எந்த மாதிரிலாம் ஹார்ட் டைம்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்குமான்னு தெரியல, பட் நீட் வந்து இருந்தால் நிறைய பேர் கேட்டால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸும் வந்து பண்ணுறேன். தேங்க்யூ. Bye bye.